ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம். ஸோ உங்களோட பிசியில் லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து டிஸ்க்கை வந்து பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வழி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட கவர்மெண்ட் லெனோவோ லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சி டிஸ்க் மட்டும் தான் இருக்குது. ஸோ 465 ஜிபி இருக்குது இந்த ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டிஸ்க்காக வந்து பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்க்கு பிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டிஸ்கில் இருக்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து டிஸ்க்கை வந்து பிரிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிசியில் லேப்டாப்பில் ரெண்டுலேயுமே வந்து சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்க் வந்து பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனில் டிஸ்க் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பார்ட்டிஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ஆப்ஷன் தான் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பார்ட்டிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிரும். உங்களுடைய டிஸ்க்கு பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் எத்தனை டிஸ்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சி டிஸ்க் மட்டும் தான் நின்றுருக்கு. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க அந்த டிஸ்க் எல்லாமே வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்க்லேருந்து வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த டிஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் தான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிமல்ல கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க்கு புதுசாக வந்து பிரிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா அந்த டிஸ்க் வந்து எத்தனை ஜிபி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிபியோட எம்பி வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1024 எம்பி தான் ஒரு ஜிபியோட வேல்யூ. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1024 இன்ட்டு அந்த ஜிபி, அதாவது பார்த்திங்கன்னா எத்தனை ஜிபி வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிபி அதில் என்டர் பண்ணிட்டு அதில் வர ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டர் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் த ஸ்விங் 2 MP அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 150 ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 2 டிஸ்க்காக வந்து பிரிக்கிறேன் இந்த சி டிஸ்க்லேருந்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,53,600 MP தான் பார்த்திங்கன்னா 150 ஜிபியோட வேல்யூ. ஸோ நீங்கள் உங்களுடைய கால்குலேட்டரில் நீங்கள் என்ன வருதோ அதை வந்து இதில் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு சிங்க் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க் வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நியூ சிம்பிள் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கோட நேம் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு A to Z லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேம்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 150 ஜிபி டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சி டிஸ்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரிஞ்சிருச்சு. நியூ டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் டிஸ்க் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சி டிஸ்க்லேருந்து 150 ஜிபி வந்து பிரிக்கிறதா இருந்தால் மறுபடியும் அந்த டிஸ்க்கை சி டிஸ்க் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸோ சேம் மெத்தட் நான் சொன்ன மாதிரி அதேமாரி வந்து நீங்கள் வந்து டிஸ்க் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5 டிஸ்க்கு 3 டிஸ்க்கு தான் இருக்குது, எனக்கு வந்து ஒரே டிஸ்க் பண்ணணும் 2 டிஸ்க் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டிஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த டிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட டிஸ்க் எல்லாம் வந்து ஒன்றாயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரே டிஸ்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட என்ன எம்பி வேணுமோ அந்த எம்பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ அதேமாதிரி தான் சேம் மெத்தட் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கை டெலீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலீட் வால்யூம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு அந்த டிஸ்க் வந்து டெலீட் ஆயிரும். டெலீட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சி டிஸ்கில் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரே டிஸ்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு சூஸ் தகுந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தினா கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.